சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் இன்றாவது விடிந்துவிடும். நம் வாழ்வில் இன்றாவது இருள் நீங்கி அந்த சூரிய பகவானுடைய வெளிச்சம் போல நம் வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் நீ ஒவ்வொரு நாளும் தினமும் எழுந்து உன்னுடைய வேலையை செய்யும் பொழுது இன்றாவது நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு தோல்விகள் மட்டுமே. நீ நினைப்பது போல் ஒரு நாள் கூட உன் வாழ்க்கை அமையாதது போல நிச்சயமாக நீ பயப்படுகிறாய். என்னடா வாழ்க்கை இது, ஒரு நாள் கூட நமக்கு பிடித்தது போல் நடக்கவில்லையே என்று. தங்கமே, வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு பிடித்தது போல் மாறும். நம் வாழ்க்கையை நாம் எந்த அளவு ரசித்து வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. கவலைகள் மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது சந்தோஷமான தருணங்கள் வந்தாலும் அது நாம் ரசிப்பது கிடையாது. அதை இது என்ன சாதாரணம் தானே என்று. இப்பொழுது எது இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்படுங்கள். நிச்சயமாகவே வாழ்க்கையில் சகலங்களும் கிடைக்கும். எதிர்காலம் எதிர்காலம் என்று நினைத்து கொண்டு இருந்தால் இப்பொழுது இருப்பதை விட்டு விடுவோம். அது அனைவருக்கும் புரிந்தால் இவ்வுலகில் யாருக்கு கஷ்டம் வரும் சொல்? தங்கத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வது, இப்பொழுது இருக்கும் இந்த காலம் மட்டுமே உனக்கு நிரந்தரமானது. இந்த காலத்தில் நீ செய்ய போகும் விஷயங்கள் மட்டுமே உன் எதிர்காலத்திற்கு கூட வரும். எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டு இருந்தால் இப்பொழுது இருக்கும் காலத்தையும் இழந்து விடுவாய், எதிர்காலத்தையும் இழந்து விடுவாய். உன் வாழ்வில் நீ ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அதற்கான விஷயங்களை எந்த நேரத்தில் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். புரிகிறதா? நன்றாக யோசித்துப்பார். பல இடங்களில் எதிர்காலம் எதிர்காலம் என்று நினைத்துதான் பல நேரங்களில் பல விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய். உன்னுடைய அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். உன் அனைத்திற்கும் எல்லா விஷயமும் என்னிடம் இருந்து நல்ல பதில் கிடைக்கும். காலங்கள் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடாது. நீ வணங்கும் தெய்வங்கள் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடாது. சோதிக்கிறதை தவிர நிச்சயமாக அந்த சோதனைகள் நிச்சயமாக சாதனைகளாகவே மாறும். கவலைகள் இருந்தால் அதை இன்றோடு மூடி புதைத்துவிடு. உன்னுடைய கவலைகள் இனி உன் வாழ்வில் தேவையில்லை. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் மட்டுமே உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். கலங்க வேண்டாம். என்னாலும் எப்பொழுதும் இந்த சாயான நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.